ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் உங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று டிசம்பர் 14 ஞாயிற்றுக்கிழமை. சத்தியத்தை பற்றிக்குள் அசத்தியம் தானே மறையும் என்ற தலைப்பில் நாம் தியானிக்க இருக்கிறோம். சத்தியமேவ ஜெயதே என்பது நம் தேசப்பிதா மகாத்மா காந்தியின் தேச சுதந்திரத்திற்கான கோஷம். சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்குமான யுத்தத்தில் இறுதி வெற்றி பெறுவது சத்தியமே. இதுவே நமக்கு புராணங்கள் கற்பிக்கும் பாடம். பஞ்சபாண்டவர்கள் தர்மத்தின் குறியீடு, கௌரவர்கள் அதர்மத்தின் குறியீடு. இறுதியில் வென்றவர்கள் பஞ்சபாண்டவர்கள், அழிந்தவர்கள் கௌரவர்கள். அதர்மம் எப்போதும் இறைவன் தர்மத்தின் பக்கமே நிற்பான். பகவான் கிருஷ்ணர் பஞ்சபாண்டவர்கள் பக்கம் நின்று அவர்களுக்கு வெற்றி தேடித் தந்தார். தர்மம் தோற்றதாக சரித்திரமில்லை. கிருஷ்ணர் போரில் பங்கு கொள்ளவில்லை. பாண்டவர்களின் வெற்றிக்கு வழிவகுத்து தந்தார். இதுதான் பாடம். நாம் பின்பற்றும் பாதை தர்மத்தின் அடிப்படையில் இருக்குமானால் இறைவன் நம்மோடு இருப்பான். தர்மத்தின் பாதை கடினமானது. நம்மை செம்மைப்படுத்தி நம் இலக்கை அடைய வழிகாட்டும். ஆனால் கைவிடாது. தர்மவான்களை கடவுள் என்றும் கைவிட மாட்டார். இறைவனே அவர்களின் சக்தி, உயிர், மூச்சு எல்லாம். கீதையில் பகவான் கிருஷ்ணர் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட யுகங்கள் தோறும் நான் அவதரிப்பேன் என்று மனித குலத்திற்கு உறுதியளித்தார். சத்தியம் என்றும் தோற்றதில்லை, அழிவதில்லை. அசத்தியம் என்றும் வென்றதாக வரலாறும் இல்லை. தற்காலிகமாக அசத்தியம் சிறிது காலம் ஆட்சி கட்டிலில் அமரலாம். ஆனால் அது நிலையானது அல்ல. பகவான் ரமண மகரிஷி கூறுகிறார், சத்தியம் இல்லாது இருந்த காலம் என்று எப்போதும் இல்லை. அதுபோல் அசத்தியம் இருந்தது என்ற காலமும் எப்போதும் இல்லை. சத்தியம் இல்லை என்று காண்பதும் அசத்தியம் இருப்பதாக தெரிவதும் மாயை, பொய் என்று என்றும் இருப்பது சத்தியம் ஒன்றே. இதுவே திண்ணம் சத்தியம். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாய சம்பவாமி யுகே யுகே. பகவான் கிருஷ்ணன் உபதேசிக்கிறார், சாதுக்களை காத்து தர்மத்தை ஸ்தாபிக்க நான் யுகங்கள் தோறும் அவதரிப்பேன். பகவான் ரமண மகரிஷி தன் 16ஆம் வயதில் தனக்கு மரண பயம் ஏற்பட்ட போது அதை சுய பரிசோதனை செய்து, மரணத்தில் இறப்பது உடல் மாத்திரமே என்றும் இருப்பது நான் என்னும் உணர்வு, அதுவே சத்தியம் அழியாதது என்று கண்டறிந்தார். அந்த நான் என்னும் உணர்வே சத்தியம், அதுவே நாம் என்று உபதேச உந்தியார் பாடலில் கூறுகிறார். நான் எனும் சொற்பொருளாமது நாளுமே நானற்ற தூக்கத்தும் உந்தி பெற நமதின்மை நீக்கத்தால் உந்தி பெற. அகந்தை உணர்வு அற்ற தூக்கத்திலும் நான் என்னும் உணர்வு உள்ளதால் அதுவே நாம். மற்ற உடல், பொறி, புலன்கள் எல்லாம் தோன்றி மறையும் அசத்தியம். உடல், பொறி, உள்ளம், உயிர், இருள் எல்லாம் சடம் அசத்தானதால் உந்தி பெற சத்தான நான் அல்ல உந்தி பெற. விழித்தவுடன் தோன்றும் நான் என்னும் எண்ணமே மூல எண்ணம், அதுவே ஆத்மஸ்வரூபத்தின் பிரதிபலிப்பு. நம் கவனம் முழுமையாக நான் எனும் சத்தியமான நம் மீது இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் மனதின் சலனமாகிய எண்ணங்கள் மீது சென்றால் எண்ணங்கள் பெருகி மனம் வலுப்பெற்று நம் சொரூபத்தில் இருந்து விலகிவிடுவோம். பகவான் ரமணர் உள்ளது 40 பாடலில் நான் எனும் உணர்வு எண்ணங்கள் அற்று இதயத்தில் ஒளிர்கிறது என்று உபதேசிக்கிறார். உள்ளதல்ல உணர்வு உள்ளதோ உள்ளபொருள் உள்ளலற உள்ளத்தே உள்ளதால் உள்ளமெனும் உள்ளபொருள் உள்ளலவன் உள்ளத்தே உள்ளபடி உள்ளதே உள்ளல் உணர்வாயே. இதயத்தில் எப்போதும் உள்ள நான் என்னும் உணர்வு தவிர வேறு உணர்வு உள்ளதோ? எண்ணங்களற்று இதயத்தில் அதுவாக இருப்பதே சத்தியமாகும். எனவே எண்ணங்கள் வடிவான மனம் ஓய நம் கவன சக்தி சத்தியமான நம்மீது பதிய வேண்டும். மனதின் உருவை மறவாது உசாவ மனமென ஒன்றில்லை உந்தி பெற. மார்க்கம் நேர் ஆர்க்கும் உந்தி பெற. நான் எனும் எண்ணம் தோன்றும்போது அது யாது என்று விடாமல் விசாரித்தால் அது உதித்த இடத்தில் நாசமடையும். மனம் என்று தனியாக ஒன்று இல்லை என்பது தெரிய வரும். இதுவே மனோ நாசத்திற்கான நேர் வழியாகும். எண்ணங்கள் தோன்றும்போது அதை உசாதீனப்படுத்தி கவனிக்காது நம்மை பார்க்க வேண்டும். பிறகு எண்ணங்கள் சக்தி இல்லாமல் நசிந்து போகும்.
அசத்தியம் ஒழிய சத்தியத்தை பற்றி கொள்வதே ஒரே வழி. ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே. வணக்கம். நன்றி.